Hello viewers, welcome to my channel Office Guru. இன்னைக்கு நம்ம சேனல்ல some of the Excel mathematical functions அல்லது formulas பத்தி பார்க்கலாம். அது என்னன்னா sum if, count, count if, count a, count blank, mod, average and round function. இது எல்லாம் என்னன்னா ஒன்னொன்னா பார்த்தலாம். இங்க நான் உங்களுக்கு range of data வச்சிருக்கேன். அதாவது E ல இருந்து I வரைக்கும் டேட்டா வச்சிருக்கேன். யூ கேன் see 3 ரோலேருந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ E3 டு I3 அதே மாதிரி E8 டு I8 வரைக்கும் டேட்டா இருக்கு. இப்போ ஒரு ஃபார்முலாவை நம்ம பார்ப்போம், என்ன பண்ணுதுங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சம். இந்த சம் அப்படிங்கிறது என்ன பண்ணோம்னா ஒரு ரேஞ்சில் இருக்கிற நம்பர்ஸை வந்து சம் பண்ணி கொடுக்கும். அதான் அதோட வேல்யூ. இதை பார்த்தீங்கன்னா அது ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, சம் ஆஃப் ரேஞ்ச். நான் இங்கே ரேஞ்ச் என்ன கொடுத்துருக்கேன், E3 டு I3 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்படின்னா இந்த E3லேருந்து I3 வரைக்கும், இலேருந்து I வரைக்கும் வேல்யூஸை சம்மப் பண்ணி கொடுத்தா அந்த வேல்யூ இட் ஷுட் பி நியூமரிக்கல் வேல்யூ. சம்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், நியூமரிக்கல் வேல்யூ மட்டும்தான் சம் பண்ண முடியும். ஸோ E3லேருந்து I3 உள்ள இருக்கிற வேல்யூஸை சம் பண்ணி கொடுத்துருக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள. இங்கே ஃபார்முலா போட்டு டபுள் கிளிக் பண்ண எல்லாத்துக்கும் ஃபார்முலா வந்திருக்கு. ஒரு உள்ள ஃபார்முலாஸை நம்ம பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சம் இஃப். இதுவும் அந்த சம் பண்ணுற வேல்யூ தான் பார்க்கும், பட் பேஸ்ட் ஆன் ஏ கண்டிஷன். அது என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், இஃப் கண்டிஷன் பேஸ் பண்ணி. அந்த இஃப் கண்டிஷன் என்னங்க வர இதில் வந்து நான் எடுக்கிறேன். இப்போ ஒரு அது ஜஸ்ட் இஃப் கண்டிஷன், அண்ட் கண்டிஷன், ஆர் லாஜிக்கல்னு சொல்லுவோம் இல்லையா, ஆப்ரேட்டர்ஸ் கண்டிஷன். அதான் இந்த இஃப் கண்டிஷனை பேஸ் பண்ணி இங்கே வந்து இது இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் கண்டிஷன், இஃப், அண்டு, ஆறு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. அதை வந்து விழாவில இன்னொரு இதில் பார்ப்போம். இப்போ இந்த ஃபார்முலா மொத்தமும் பாருங்கள். if condition, அதாவது நான் என்ன சொல்றேன், you have to sum from E3 to I3 if the value is greater than 30 greater இருக்கிற வேல்யூஸ் மட்டும் சம் பண்ணி எனக்கு கொடு அப்படின்னு சொல்றேன். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ரோல பார்த்தீங்கன்னா 30க்கு இந்த ஒரு ரோலையும் வந்து 30க்கு மேலே உள்ள வேல்யூஸ் மாத்திரம் தான் சம் பண்ணி நமக்கு கொடுக்கும். பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்தீங்கன்னா இது இங்கே ஒரே ஒரு வேல்யூ தான் 30 இருக்கு இந்த ரோல பார்த்தீங்கன்னா, அப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணி இங்கே 200 கொடுக்கும். ஆனால் அடுத்த ரோல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30க்கு எல்லாமே 30க்கு மேலே தான் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி சேம் வேல்யூ கிடைச்சிருக்கு. என்னடா ரெண்டு சேம் வேல்யூ இருக்குன்னு பார்க்காதீங்க. இஃப் யூ வாண்ட் ஐ கேன் ஷோ இட் அண்ட் ஷோ. இப்போ இந்த இடத்துல வந்து 29 அப்படின்னு போட்டோன்னு இப்போ பார்த்தீங்களா, இப்போ இங்கே மாறி. ஸோ விச் இஸ் லெஸ் தேன் 30. அப்போ இது மூணுத்தை மட்டும் ஆட் பண்ணி இங்கே காட்டும். ஸோ திஸ் இஸ் த கிரைட்டீரியா. sum if condition, it will sum based on the condition. அதே மாதிரி count function என்ன பண்ணோம்னா, it will count all the numeric values in a row, in a range. இல்லைனா இந்த ரேஞ்சில் நான் கொடுத்துருக்கிற இந்த இலேருந்து I உள்ள இருக்கிற ரேஞ்சில் நியூமரிக்கல் வேல்யூஸ் முதல் கவுண்ட் பண்ணி தர வேண்டியது கவுண்டோட வேலை. அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே 5 ரேஞ்சில் 5 இருந்தாலும் it is showing only 4 because இங்கே வந்து I am not having any numbers, I am not having any numerical values. ஸோ அதனால கவுண்ட் வந்து 4ன்னு காட்டுது. ஐடியலி 5 தான் காட்டணும், பட் 4 காட்டுது. ஏன்னா 5வது ரோவில் I am not having any numerical values. இதை நான் உங்களுக்கு கரெக்டாக காட்டணும். இந்த இடத்துல பாருங்க, ஏதோ ஒரு நியூமரிக்கல் வேல்யூ 4ன்னு மாறிடுச்சா. அவ்வளோ. அதே மாதிரி கவுண்ட் இஃப் வந்து சம் இஃப் மாதிரியே ஒரு ஃபங்க்ஷன் தான், பேஸ்ட் ஆன் தி கண்டிஷன். இங்கே என்ன பண்ணிருக்கேன், கிரேட்டர் தேன் 30 இருக்கிறதெல்லாம் கவுண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஆனால் வந்து கவுண்ட் பண்ணி காட்டும். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து கவுண்ட் பிளாங்க். கவுண்ட் பிளாங்க்ங்கிறது என்ன, கவுண்ட் பிளாங்க்கு வந்து கவுண்ட் ஏ பார்த்துலாம். கவுண்ட் ஏங்க என்ன ஃபங்க்ஷன் என்ன பண்ணா, இட் வில் கவுண்ட் எனி நான் பிளாங்க் செல்ஸ். இட் மைட் பி நியூமரிக், இட் மைட் பி வேரியபிள், இட் மைட் பி நம்பர்ஸ், ஆல்ஃபபெட்ஸாக இருக்கலாம், நியூமரிக்காக இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது வந்து ஃபார்முலா, ஏதாவது ஃபார்முலாவாக இருக்குது, ஃபார்முலானால வர எரராக இருக்கலாம். இட் மைட் பி எனிதிங், இட் மைட் பி எனி ஜங்க் கேரக்டர்ஸ் லைக் கமா, செமிகோலன், ஸ்பேஸ், எதுவாக இருந்தால் இட் வில் கவுண்ட் எனிதிங். இட் ஷுட் பி a non-blank cell. பேசிக்கலி இட் வில் கவுண்ட் எனி non-blank cells in a range. அதான் வந்து கவுண்ட் ஏவோட ஃபார்முலா. அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே 4 எல்லாமே 5 காட்டுது. இங்கே மாத்திரம் 2 இடத்துல ஏன் 4 காட்டுதுன்னா, these 2 cells are blank. அதனால இட் இஸ் கவுண்டிங் ஒன்லி the non-blank cells. அதனால இங்க 4 உங்களுக்கு காட்டுது. அப்புறம் வந்து கவுண்ட் பிளாங்க் செல்ஸ் என்ன பண்ணணும்னா, இட் வில் கவுண்ட் ஒன்லி த பிளாங்க் செல்ஸ். பிளாங்க் செல்ஸை மட்டுமே தான் கவுண்ட் பண்ணும். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் ஏதாவது இங்கே 2 இதில் வந்து ஸ்பேஸ் வச்சிருக்கேன், இங்கே டாட் வச்சிருக்கேன், இங்கே ஏ வச்சிருக்கேன். இந்த 2 செல்ஸ் மட்டுமே பிளாங்க். அதனால வந்து இதில் 1 காட்டும். ஏன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள 2 இங்கே ஒரு செல்லு தான் பிளாங்க், இங்கே ஒரு செல்லு தான் பிளாங்க் ஆச்சா. அடுத்து வந்து மாட் ஃபங்க்ஷன்.
மாட் ஃபங்க்ஷனோட இது என்னன்னா இட் வில் ரிட்டர்ன் தி என்ன சொல்ற ரிமைண்டர் ஆஃப் டிவிஷன் ஆபரேஷன். ஒரு டிவிஷன் ஆபரேஷன்ல இருக்கிற ரிமைண்டரை மாத்திரம் தர வேண்டியது அந்த மாட் ஃபங்க்ஷனோட வேலை. இங்க என்ன சொல்லியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா மாட் ஆஃப் J3, L3, அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கிறது நம்பர், செகண்ட் இருக்கிறது டிவைசர். ஓகேங்களா? அப்படி பாத்தீங்கன்னா என்ன சொல்ற மாட் ஆஃப் J3 இங்க என்ன பண்ண 2 இந்த செல் டிவைடட் பை இந்த செல் பண்றேன். அப்படி பாத்தீங்கன்னா 230 டிவைடட் பை 4 அந்த மாதிரி. ஸோ இட் வில் கிவ் த ரிமைண்டர் ஒன்லி. ரிமைண்டர் மாத்திரம் தான் வரும். ரிமைண்டர் 0 வரணும் 0ன்னு கொடுக்குது. ரிமைண்டர்னா ரிமைண்டர் வரும். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன பார்த்தீங்கன்னா ஆவரேஜ். உங்களுக்கு எல்லாமே ஆவரேஜ் என்ன தெரியும், செட் ஆஃப் நம்பர்ஸ் ஆட் பண்ணி டிவைடட் பை தட் நம்பர் இஸ் ஆவரேஜ். இங்க பாத்தீங்கன்னா இதுலேருந்து இது வரைக்கும் ஆட் பண்ணி இட் வில் கிவ் த ரிமைண்டர், சாரி இட் வில் கிவ் த ஆவரேஜ். ஸோ இட் இஸ் லைக் 5 டிவைடட் 5 இந்த நம்பர் ஆட் பண்ணி டிவைடட் பை 5 அந்த மாதிரி. ஸோ இட் வில் கிவ் த ஆவரேஜ். ஆவரேஜ் மட்டும் சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன். ரவுண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் உங்களுக்கு எனி டெசிமல் வேல்யூ வந்து நம்ம ரவுண்ட் பண்ணலாம். சில சமயம் டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் யூ கேன் ஹாவ் மோர் தென் 1 வேல்யூஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 57 பாருங்க 57.25, 74.25, 73.25 ரெண்டு வேல்யூ இருக்கு. நான் எப்படி இந்த இது ரவுண்ட் பண்ண சொல்லிருக்கேன்னா 1 டெசிமல் வேல்யூக்கு ரவுண்ட் பண்ண சொல்லிருக்கேன். எத்தனை டெசிமல் வேல்யூ கொடுக்குமோ அத்தனை டெசிமல் வேல்யூக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி தரும். 2 டெசிமல் வேல்யூனா இப்போ நான் 4 டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 வேல்யூ 2 டவுன் அப்படி ரவுண்ட் ஆஃப் பண்ணுவோம். என்ன ஆகும் உங்களுக்கே தெரியும். 57.5 ரவுண்ட் ஆஃப் பண்ணனா 5க்கு மேல இருந்ததுன்னா அடுத்த நம்பர் 58 ஆயிடும். இப்போ வந்து 57.4 இருந்ததுன்னா அது வந்து 57லேயே இருக்கும். அந்த மாதிரி ரவுண்ட் ஆஃப் பண்ணும். இப்போ இதுக்கு நான் இதில் காட்டுறேன் பாருங்க. இதில் 74.25 இருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன், 1 டெசிமல் வேல்யூ 74.25 என்ன ஆயிருக்குன்னா 74.3 ஆகிடுச்சு. அந்த மாதிரி தான் டெசிமலை ரவுண்ட் ஆஃப் பண்றேன். ரவுண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் இதில் நான் அதில் சொல்லும் போது ஒரு இது விட்டுருக்கேன்னா சம் இஃப் ஃபங்க்ஷன்ல வந்து 2 டைப்பா சம் இஃப் பண்ணும். சம் இஃபோட இதை பார்த்தீங்கன்னா வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போட்டு காட்டுறேன் பாருங்க. இங்கேயே போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஈக்குவல் டு சம் இஃப் என்ன காட்டுறது, ரேஞ்சு கிரைட்டீரியா சம் ரேஞ்ச் அப்படின்னு உங்களுக்கு தெரியறதுக்காக 3 இது போட்டிருக்கேன். சம் ரேஞ்சு 3 இது இருக்கு. இதை வந்து 2 வகையா பண்ணலாம். ஒன்று ரேஞ்சை கிரைட்டீரியா வச்சும் பண்ணலாம், இல்லை ரேஞ்சு கிரைட்டீரியா சம் ரேஞ்சை வச்சு பண்ணலாம். அதை தான் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்னன்னு சொல்றேன். இங்கே நான் வந்து ஜஸ்ட் ரேஞ்ச் அண்ட் கிரைட்டீரியாவுக்கு சொல்லியிருக்கேன். ரேஞ்ச் அண்ட் கிரைட்டீரியா இந்த ரேஞ்சில் நீ ஆட் பண்ணணும். கிரைட்டீரியா வந்து கிரேட்டர் தென் 30 இருந்தா போதும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால வந்து அதை வந்து இந்த இடத்துல இதை மாத்திரம் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே நான் என்ன சொல்ல வரேன்னா 3மே யூஸ் பண்ணியிருக்கேன். ரேஞ்சு கிரைட்டீரியா அண்ட் சம் ரேஞ்ச் 3. அதாவது என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த ரேஞ்சில் இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரேஞ்சுக்குள்ள லெஸ் தேன் 40,000 இருக்கிறதுக்கு மட்டுமே இந்த இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணு. அதாவது இந்த ரேஞ்சில் லெஸ் தென் 40,000 மாத்திரம் இருக்கிற இன்ட்ரெஸ்ட் மாத்திரம் ஆட் பண்ணுன்ற மாதிரி 3 இது சொல்லியிருக்கேன். ரேஞ்சஸ் இங்கேருந்து F15 to F19 இருக்கிற நம்பர்ஸ்குள்ள 40,000 கம்மியா இருக்கிற நம்பர்ஸ்க்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் மாத்திரம் ஆட் பண்ணி இந்த இடத்துல நான் தர சொல்லி. அப்படி பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள 40,000 கம்மியா இருக்கிறது 40,000 கம்மியா இருக்கிற வேல்யூ பாத்தீங்கன்னா 1 2 3 4 வேல்யூ இருக்கு. ஸோ இதுக்கு உண்டான 1 2 3 4 இதை மாத்திரம் ஆட் பண்ணி நமக்கு இங்க தந்து சரிங்களா. அதுதான் இப்போ இன்னைக்கு இந்த சில மேத்தமெட்டிக் ஃபார்முலாஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைச்சேன். Until then, I see in the next awesome video. Bye from all. Thank you.